பவுலையும் சீலாவையும், யார் அவங்க? கர்த்தருடைய தாஸ்தர்கள். அவர்களை என்ன பண்ணாங்களாம்? எதனால அநேக அடி அடிச்சாங்க? கர்த்தரை பத்தி பேசுனதுனால. கர்த்தரை பத்தி ரோடு ரோடா, தெரு தெருவா, ஊர் ஊரா, வீடுகள் தோறும் போய் இவர்கள் பிரசங்கம் பண்ணினதுனால அங்க இருக்கிற மதவாதிகள் பிடித்து அவர்களை அநேக அடி அடித்தார்களாம். அவங்கள கட்டி இழுத்துட்டு போய் எங்க போட்டாங்களாம்? ஜெயில போட்டாங்க. இப்ப ஜெயில போடப்பட்ட இவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது, கர்த்தரை தானே போய் புகழணும், கர்த்தரை பத்தி தானே பேசணும், கர்த்தரை தானே உயர்த்தணும், இப்படி போட்டு அடிக்கிறாங்க. அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இப்படி போட்டு நம்மளை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? அவங்க சோர்ந்து போயிருக்கணும், இல்ல போயிட்டு பத்தம் தூங்கி இருக்கணும். ஆமாவா இல்லையா? சம்டைம் ஆண்டவர் வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க பிரச்சனையில போய் மாட்டும் போது, அங்க நீங்க தவிக்கும் போது, நீங்க பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற அந்த வேலையில உங்களுக்கு தோணும் ஆண்டவர் என்ன வேடிக்கை பார்க்கிறாரு. உங்களுக்கு தோணும் போது நீங்க சொல்லணும், இல்ல இல்ல, என் ஆண்டவர் ஏதோ பெருசா செய்ய போறாரு, ஏதோ ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது, ஏதோ ஒரு மகிமை காணப்பட போகிறது, ஏதோ ஒரு அற்புதம் நடக்க